இப்ப தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடக்கூடாது, வந்தே மாரதம் பாடணும், தேசிய கீதம் பாடணும், அப்பதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மேல் தமிழனுக்கும் தமிழனுடைய மொழிப்பற்றுக்கும் எதிராக செயல்படுறாரு ஒரு இதை கட்டமைச்சு விடுவானுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய புரோட்டோகால் படி நீங்க அந்த சபையை நடத்தணும் அப்படின்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுநர் 23 மாநிலங்களும் என்ன நடக்குன்னா முதல்ல வந்தே பாரதம் தான் பாடப்படும். இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிஜேபியை பிடிச்சி தொங்கலன்னா தூக்கமே வராது. தாவேக்கா எப்படி தொங்குது? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கூட்டணி. டிஎம்கே எப்படி பிடிச்சி தொங்குது? பிஜேபிக்கும் தாவேக்காக்கும் கூட்டணி. ஆனா ஒத்த பிஜேபி எத்தனை பேரடா கூட்டணி வச்சிருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. இந்த ஓட்டு அரசியலுக்காக தாவேக்கா நான் டிஎம்கேவோட கூட்டு வச்சிருக்குன்னு சொல்றாரு நிர்மல்குமார். உதயநிதி சார் சட்டசபையில வெளியே வந்து என்ன சொல்றாரு? பிஜேபியும் தாவேக்காவும் கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் எதற்காக பிஜேபி தொட்டுக்கிறாங்கன்னா அந்த சிறுபான்மையர் ஓட்டுக்கு, சிறுபான்மையருக்காக நாங்க இருக்கிறோம், உங்க ஓட்டு எங்களுக்கு வேணும்ன்றது பிரச்சனை. இப்ப எடப்பாடி மாதிரியே ஸ்டாலின் இருக்காரா? ஸ்டாலின் மாதிரியே விஜய் இருக்காரா? விஜய் மாதிரியே ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்களா? ஜெயலலிதா மாதிரி கருணாநிதி இருந்தாரா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் யார் என்ன மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு என்ன அதிகாரம் கிடைக்குதோ அந்த அதிகாரத்தை அவங்க செயல்படுத்துறாங்க. தாவேக்கா காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 கம்யூனிஸ்டையும் நம்பவே இல்லை. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தாவேக்காவை நம்பல. அவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலோடைய பிரச்சனை புரியாம 202 சீட் அடிச்சு நீங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவோட கட்சி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாம இன்னைக்கு கோர்ட்டு போய் அவங்க தடை வாங்கி கோர்ட்ல எதிர்கட்சி நீங்க செயல்பட முடியாது, அந்த கட்சியை சேர்ந்து இன்னொரு நபர் தான் செயல்படும் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. சார் அங்க ஒரு லீடரா இருந்தாங்கல்ல சுவேந்த அதிகாரி, அவர் எல்லா வாக்கும் கிடையாதுங்க. அது இங்க நீங்க கட்டமைக்கிறீங்க. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக வெங்கடேசன் அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறார்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நேற்றுக்கு கவர்னர் உரையை பார்த்துட்டு எதிர்கட்சிகள்லாம் அதிமுக தவிர இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதிமுக பாமக தவிர தமிழக பாஜகவும் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் தாவேக்கா அரசாங்கம் ஒரு கள்ளக்குட்டினி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னா ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு 2 முறை இந்த உரையை புறக்கணிச்சிருந்தாங்க. ஒரு முறை அப்படியே சட்டசபையிலேருந்து புறக்கணிச்சுட்டு போனாங்க, ஒரு முறை நான் ரிவைஸ் பண்ணி கொடுத்தேன், அதை நீங்கள் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போனாங்க. அதில் என்ன காரணம் சொன்னாங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரி இருக்குன்னு நீங்கள் படிக்க சொல்கிறீங்க, நான் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 1 மாதத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கிற வேலையில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு கவர்னர் படிச்சுட்டு போகிறாங்க. எப்படி சார் இது? அதாவது மாநில அரசாங்கம் எழுதி கொடுத்த உரையை கவர்னர் படிக்கணும் அப்படின்றது மரபு, சட்டம் கிடையாது, மரபு. ரவி அவர்கள் ஃபாலோ பண்ண எடுத்துக்கலாமா? அதுதான் உங்களுக்கு பதில நீங்க முழுசா கேட்கல. சட்டம் கிடையாது, மரபு. அதை படிச்சுதான் ஆகணுன்றது சட்டமும் கிடையாது. படிக்காம போனாலும் போகலாம், அது மரபு தான். நீங்க தொட்டு ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்றேன்னா அதே அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அது நீங்க ஏன்னு கேட்க முடியாது, ஏன்னா அது சட்டம் கிடையாது. அதுக்கான காரணங்களை அவங்க சொல்றாங்க. நாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் முதல்ல தேசிய கீதம் பாடப்படுகிறது, நீங்க பாட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி அவர் போறாரு. அவர் என்ன சொல்ற? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றீங்க, சட்டம் ஒழுங்கு இங்க சீர்கட்டு இருக்குது, கவர்னர் மேலேயே அவங்க கேஸ் போடுறதுனால அவருக்கு அவர் மேல ஒரு மன வருத்தம் போறாரு. நேற்று வந்தவர் பொறுப்பு ஆளுநர் அவர், சரிங்களா? ஆளுநர் உரை எப்படி படிக்கணும்ன்றது இங்க தலைமைச் செயலகத்தில் அனுப்பிச்ச உடனே எந்த பாட்டை முதல்ல பாடணும் ஒரு டிஸ்கஷன் போதும் அவங்களுக்கு. அதுல ஒரு மியூச்சுவலா 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. சார் நாங்க தமிழ் தாய் வாழ்த்து தான் சார் பாட போறோம், தேசிய கீதம் 2 முறை பாடுறேங்க. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடக்கூடாது, வந்தே மாரதம் பாடணும், தேசிய கீதம் பாடணும், அப்பதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் மேல் தமிழனுக்கும் தமிழனுடைய மொழிப்பற்றுக்கும் எதிராக செயல்படுறாரு ஒரு இதை கட்டமைச்சு விடுவானுங்க. அப்படிதானே பண்ணாங்க ரவிக்கு. அப்ப எதுக்கு இந்த வம்பு? நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க? எங்க ஸ்டாண்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், பாடிக்கங்க. எங்களுக்கு நீங்க தேசிய கீதத்தை பாடுங்க. முடிஞ்ச உடனே இன்னொரு வாட்டி தேசிய கீதம் மியூச்சுவல் ஆயிடுச்சு. ஆஸ் பர் ரூல் படி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய புரோட்டோகால் படி நீங்க அந்த சபையை நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுநர் 23 மாநிலங்களும் என்ன நடக்குன்னா முதல்ல வந்தே பாரதம் தான் பாடப்படும். அதுதானே ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. வந்தே பாரதம் முடிஞ்ச உடனே ஜனகணமனு சொல்லுகிற தேசிய கீதம் பாடப்போம், அப்புறம் அவங்களுடைய மொழிப்பாடல் பாடப்போம், அது முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடப்போம். அப்படி இல்லாட்டி வந்தே மாதரம் பார்த்துட்டு அவங்களுடைய மொழிப்பாடலை பார்த்துட்டு தமிழ் மொழிப்பாடலை பாடிட்டு இப்ப சபை முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் தொட்டு வழங்குற வழக்கம். இது என்னன்னா இதனால ஒரு மொழி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதனால இவர் பொறுப்பு ஆளுநரா இருக்கிறதுனால ஒரு ஈஸியா போய் படிச்சுட்டு போயிடுறாரு.
அப்ப அங்க இருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை, படிக்க மாட்டான்னு சொன்னாலும் பிரச்சனைனா என்னதான் பண்ண முடியும் ஒரு ஆளுநரால? அவர் வேலை பொறுப்பாளர் கொடுத்துட்டீங்க, படிச்சுட்டா போயிட்டார். அவர் கேரளாவுக்கான ஆளுநர்னால அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. ஏன்னா அவர் அங்க முழு பவர்ல இருக்காரு. அவர் இங்க ஒரு பொறுப்பாளர் எதுக்கு வேலையை வேஸ்ட் பண்ணோம், வந்தீங்களா படிச்சுமா முடிச்சுமா போயிடணும். இப்ப கல்வியை மாநில பட்டியல பொது பட்டியல் மாற்றணும்னு அவரே சொல்றாரு ஆளுநர். அது எப்படி பண்ண முடியும்? இருமொழி கொள்கையை தான் இந்த அரசு ஃபாலோ பண்ணுதுன்னு அவரே சொல்றாரு. அது உண்மையா? இல்ல இருமொழி படி தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நீட் இது சம்ஸ்கிருத அபியான் திட்டத்துக்கு எந்த நிபந்தனை இல்லாம நீங்க மத்திய அரசு விடுவிக்கணும் இதெல்லாம் சொல்றாருன்னா எழுதி கொடுத்த உரையை அவர் படிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். அதோட அங்க நிப்பாடிக்கணும். தவிர இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிஜேபியை பிடிச்சி தொங்கலன்னா தூக்கமே வராது. தாவேக்கா எப்படி தொங்குது? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கூட்டணி. டிஎம்கே எப்படி பிடிச்சி தொங்குது? பிஜேபிக்கும் தாவேக்காக்கும் கூட்டணி. ஆனா ஒத்த பிஜேபி எத்தனை பேரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா சிறுபான்மையிற்கு நாங்கள் நம்ம ஆதரவானவர்கள், பிஜேபி கட்சி சிறுபான்மைக்கு எதிரான கட்சின்னு ஒரு கட்டமைப்பை பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கோம், அதனால பிஜேபி எதிர்க்கிறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எந்த ஸ்டாண்டு? இப்போ விலகி போனாரு டுபாகூர், அவரு கூட என்ன பண்றாரு? நாங்கள் மதச்சார்பற்ற மாதிரி தான் நடப்போம், நீட்டுக்கு எதிராக இப்ப கூட ஒரு குரல் கொடுத்திருக்காருன்னு கூட கேள்விப்பட்டேன். அவர் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு கூட கேள்விப்பட்டேன். எல்லா மதத்துக்கு சமமா நாங்க நடத்துவோம் அப்படின்னா இன்றைக்கு வடமாநில பிரச்சனையை அவர் முன்னெடுக்கிறார். எதுக்கு முன்னெடுக்கிறாரு? வடக்கு தெற்கு இப்ப தேவையா? இப்ப வடக்கு இங்க வடமாநிலத்துல நேற்று இன்னைக்கு வேலை செய்யறானுங்க. வடமாநில குற்றச்செயல் இங்க திடீர்னு அதிகரிச்சுதான் முன்னாடி வடமாநிலக்காரங்க அவனை வேற குற்றச்செயலே செய்யலையா? என்னன்னா வடமாநிலம் தமிழ் தேசியம், அதாவது எல்லாத்தையும் தொட்டுக்கலாம். தமிழ் தேசியத்தை தொட்டுக்கலாம், வடக்கு தெற்க தொட்டுக்கலாம், மதச்சார்பனை தொட்டுக்கலாம். இஸ்லாமியர் அப்துல் கலாம் பேர்ல நாங்க இதை பண்ண போறோம், முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க தையல் பயிற்சி அளிக்க போறோம்னு சொல்லி சிறுபான்மையர் வாட்டை தொட்டுக்கலான்னு தேர்தல் அரசியலுக்காக நாடகம் ஆடுகிறார்கள் அந்த டுபாகூர். அவர்கிட்ட தான் சொல்றான். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் போனா நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சு எல்லாரும் இங்க தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சாலே முதல் எதிரி எதை நோக்கி நகர்றாங்க? பிஜேபி எதிரியா நகரம். ஏன்னா சிறுபான்மைக்கு எதிரான கட்சி நீங்க டிஎம்கே மற்ற கட்சியிலும் கட்டமைத்ததோட விளைவுது. ஆனால் சிறுபான்மை மக்கள் உலகத்திலே விளைவுடைய பொருள் தெற்காசிய பொருள் எங்கெங்க நடந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 கோடி முஸ்லிம்களும் மிக பாதுகாப்பாக வாழுகிற நாடு இந்தியா. இங்க இருக்க குறுமுட்டைகளுக்கு அது தெரியல. இங்க ஒரு சித்தரிக்கிறாங்க. இந்த ஓட்டு அரசியலுக்காக தாவேக்கா நான் டிஎம்கேவோட கூட்டு வச்சிருக்குன்னு சொல்றாரு நிர்மல்குமார். உதயநிதி சார் சட்டசபையில வெளியே என்ன சொல்றாரு? பிஜேபியும் தாவேக்காவும் கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் எதற்காக பிஜேபி தொட்டுக்கிறாங்கன்னா அந்த சிறுபான்மையர் ஓட்டுக்கு, சிறுபான்மையருக்காக நாங்க இருக்கிறோம், உங்க ஓட்டு எங்களுக்கு வேணும்ன்றது பிரச்சனை. சார் இப்போ கவர்னர் எடிட்டாவது பண்ணிருக்கலாமே சார், இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதனால நீங்க உங்களுடைய உரையில சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது எடிட் பண்ணிருக்கலாமே சார். கவர்னர் என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்ற முடிவு அவர்கிட்ட இருக்கு சார். சார் இல்ல ஸ்பீச் அனுப்புவாங்க, அதுதான் சார் அவருடைய முடிவுக்கு உட்பட்டது சார். அது இதுல யாரும் தலையிட முடியாது. இங்க சும்மா இவங்க கலப்பி விடுறது மத்திய அரசு தலையிடுதுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க. சரி ஆர் ரவி அவ்வளவு விஷயம் பண்ணார்ல, மத்திய அரசு சொல்லிச்சா போங்க வந்தே பாரத பாட மாட்டாங்க நீங்க எஞ்சி வாங்கன்னு சொல்லிச்சா? அவர்கள் சபைக்குள்ள அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டது. கவர்னர் மாளிகை உள்ள போட்டீங்கன்னா அவருக்கான அதிகாரம் உட்பட்டது. இப்ப எடப்பாடி மாதிரியே ஸ்டாலின் இருக்காரா? ஸ்டாலின் மாதிரியே விஜய் இருக்காரா? விஜய் மாதிரியே ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்களா? ஜெயலலிதா மாதிரி கருணாநிதி இருந்தாரா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் யார் என்ன மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு என்ன அதிகாரம் கிடைக்குதோ அந்த அதிகாரத்தை அவங்க செயல்படுத்துறாங்க. எடிட் பண்ணா கேட்கணும், எடிட் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டா கேட்டிருக்கலாம். அவர் அதை கேட்கல அப்படின்னா இதற்கான பதில கவர்னர் மாதிரி தான் சொல்லணும். ரோட்ல போறவரெல்லாம் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்றது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இது கவர்னர் வேணா நீங்க போய் பேட்டி எடுங்க சார். போனாடி ஆரம்பி போனாரு, நீங்க ஏன் போகல? சமூக நிலையில சமூகமா ஒரு அரசாங்கம் போனோம், என்னோட வேலை பொறுப்பு, நான் இங்க சர்ச்சையில இருக்குல்ல வேலை ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டோம். நாங்க சொன்ன கோரிக்கை ஏத்துக்கிட்டாங்க, வந்தே மாதம் பாடினாங்க, சரி ஜனகணமன தேசிய கீதம் பாடணும்னு சொன்னோம், 2 வாட்டி பாட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இதுல சர்ச்சைக்கு வேலையே இல்ல. இவர்கள் சர்ச்சையை கிரியேட் பண்றாங்க. எதனா ஒண்ணுல பிஜேபி உள்ள கொண்டு அதை நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவிட்டு விரும்புறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் இப்ப ஆரம்பிச்ச டுபாகூர் கட்சியும் சேர்த்து சொல்றேன், பிஜேபியை பிடிச்சி தொங்கலனா இவங்களுக்கு தூக்கமே வராது. சார் இப்ப ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கப்படுது என்ன அப்படின்னா, தாவேக்கா இந்த இடைத்தேர்தலில் 5 இடங்களை போட்டி போட்டு 5 இடங்களை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் கழட்டி விட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது விமர்சனமா இல்ல நிதர்சனமா? இல்ல இப்போ தாவேக்கா காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 கம்யூனிஸ்டையும் நம்பவே இல்லை. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தாவேக்காவை நம்பல.
ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பொது உடைமைக்காக உயிரே கொடுப்போம், நாங்க வந்து என்னுடைய சம்பளம், சட்டமன்ற சம்பளம், நாடாளுமன்ற சம்பளத்துல கட்சியில கொடுப்போம் அப்படின்ற உண்டியல் கொடுக்குற கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து மகேந்திரன் இன்னைக்கு போயிட்டார் தாவேக்கா. அவர் எதுக்கு போறார்? பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க பணம் காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட மாட்டாங்க, மக்களோட மக்களா இருப்பாங்க, தொழிலோட தொழிலாளர் இருப்பக்கூட அப்படின்னு பேசப்பட்ட பொது உடைமை கட்சியை சேர்ந்த மகேந்திரன் இன்றைக்கு சிகப்பு தண்டை அணிந்து கொண்டு நான் வந்து கம்யூனிஸ்டாக சிகப்பு துண்டை அணிந்து கொண்டு தாவேக்கா செல்கிறேன்னாரு. செங்கோட்டையும் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு அங்க போறேன்னாரு. ஒவ்வொருத்தரும் அந்தந்த தலைவர்களை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்க போறாங்க. அப்படின்னா ரீசன் என்னன்னா, இந்த காங்கிரஸை விஜய் என்னைக்குமே நம்ப மாட்டார். இப்ப கூட அவர் பிரவீன் சக்கரவர்த்தி குத்துட்டோன்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க அவர் நம்புற, அப்படி கிடையாது. நாடாளுமன்றம் போய் அதனால ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு போறப்ப எந்த ஸ்டாண்டுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணா, ஒண்ணு பிஜேபிக்கு ஆதரவான நிலை எடுத்தா காங்கிரஸ் கோச்சுக்கும், காங்கிரஸுக்கு ஆதரவான எடுத்தா பிஜேபி கோச்சுக்கும். அதுக்கு நாடாளுமன்றம் ராஜ்யசபா போகவே தேவையில்லை, பிரவீன் சக்கரவர்த்தி குத்துட்டாரு. அதுவும் 2 வருட பதவி தான், அதை வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது. சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய விஜய் சார் என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும், நம்ம முஸ்லீம் லீக் ஆகட்டும், இன்னும் இருக்க 2 கம்யூனிஸ்டும் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு டேஞ்சர். அதனால என்ன பண்றாருன்னா, அவரு அதிகாரம் படைத்த டிஎம்கே சேர்ந்தவர்கள் நிறைய பேர் கட்சியில சேர்க்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸை சேர்ந்தவர்களையும் சேர்க்கிறாரு. ஏடிஎம்கே சேர்ந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறார். இன்னும் டிஎம்கே சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு தேவையான 108, அவருக்கு 118 வேணும். எல்லாம் சேர்த்து 128னா ஒரு 12 சீட்டு வேணும்னா 12 சீட்டுக்கான ஆட்களை ஒண்ணு அவர் தேர்ந்தெடுப்பார். ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க போறாரு. என்னன்னா, இப்ப 108 அவர் இருக்காரு, 118 நமக்கு பெரும்பான்மைக்கு வேணும். இப்ப 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அம்பாசமுத்திரத்துல இருந்து, இசக்கியில இருந்து, நம்ம விஜயபாஸ்கர்ல இருந்து, மரகதத்துல இருந்து, நம்ம சத்யபாமால இருந்து, பெருந்துறை கணேசனா பெருந்துறையில எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இன்னொரு 4-10 பேர் வேணும். இப்ப இந்த ரிசைன் பண்ணதை வச்சே நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னா இப்ப இருக்க கூட்டணியே கூல், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த மதிமுகவே இப்ப 6 மாசம் கழிச்சு பெரும்பான்மை நிரூபிக்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா, இடைத்தேர்தல் வராம இவங்களுடைய தேர்தல் அப்படியே இருக்குன்னு வச்சுங்க. இடைத்தேர்தல் வரலன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 6 மாசம் நடக்காது, நடந்தா சொல்றேன். அப்பயும் அவருக்கு இது கூல் தான். ஏன்னா 6 பேர் வெளியே போயிட்டாங்க, மதிமுக 2 பேர் வரமாட்டாங்க. ஏன்னா நேத்தே மதிமுக தன் ஸ்டாண்டை சொல்லிடுச்சு. திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க அனைவருமே கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு அவைக்கு வந்தாங்க. மதிமுக சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் பேட்ஜ் அணியாம வராங்க. மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தாவேக்காக ஆதரவு மதிமுக சொல்லிட்டாங்க. அப்ப அவைக்கு வராமையே மதிமுக போயிடாம பிளஸ் இந்த 6 பேரும் அவைக்கு வெளியே போயிட்டாங்க. 8 இன்னும் 2 பேர் பண்ணாங்கன்னா 10 வச்சு ஒரு எக்ஸாம்பிள். 10 பேர் வரலாம்னா நம்பிக்கை வாக்கெடுப்புல 10 பேர் 8 பேர் இல்ல 2 பேர் அவைக்கு வரலாம், ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெற்று வரல. இடைத்தேர்தல் நடந்து அதுல வெற்றி பெற்று வந்தாங்கன்னா காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விடுதலையும் கட்டி விட்டுருவார். இது ஒரு பிளஸ், இது ஒரு லாபம் அவருக்கு. இடைத்தேர்தல் வெற்றி பெற்றா சொல்றேன். இது நான் சொல்றதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. இப்ப 10 பேர் ரிசைன் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இப்ப தேவை 10 சீட்டு தான் தேவை. காங்கிரஸ் அவர் இன்னைக்கு தேதி கழட்டி விட மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. சென்ட்ரல் ஒரு முகமாக காங்கிரஸ் வச்சுப்பார். அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் நம்ம 2 கம்யூனிஸ்டும் முஸ்லீம் லீக், எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் லீக்கும் அவர் கழட்டி விட மாட்டார். சோ அவர் ஏன்னா முஸ்லீம் லீக்ன்றது சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி, நம்ம இதை கழட்டி விட்டா தேவையில்லாம அவங்களோட ஆட்சேபைக்கு ஆகலாம்னா, அப்ப விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் 2 6 சீட் இருக்கா டோட்டலா. இந்த 6க்கு தேவையானது இப்ப பண்ணிட்டாரா? மதிமுக எக்ஸ்ட்ரா 2 இருக்கா? ஏற்கனவே நமக்கு நானே வந்து வாலண்டரி ஆதரவு கொடுத்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னார்குடி வேட்பாளராக இருந்தார்ல, மன்னார்குடி வெற்றி பெற்றார்ல காமராஜ், அவர் ஒருத்தர் இருக்காரு. 9-10 பேர் ஃபில் ஆயிடுச்சா? அப்ப இடைத்தேர்தல் நடந்து இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றாலும் அவருக்கு பிளஸ், இடைத்தேர்தல் வராம போனாலும் அவர்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜினா, இடைத்தேர்தல் நடந்து இவர் இந்த 10 சீட்டையும் வென்று எடுத்துட்டாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் 2 கம்யூனிஸ்டையும் அவர் கழட்டி விட்டுருவார். 2 கம்யூனிஸ்டையும் ஏன் கழட்டி விடுறோம்னா, அவங்க வெளியில இருந்து ஆதரவு தருவாங்க, என்னைக்குமே அவங்க டேஞ்சர்னால அவங்க போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இங்க அங்க தத்தாபுத்தான் இருக்காங்க, எதுக்கு இவங்களை வச்சுக்கன்னு சொல்லி கழட்டி விட்டவங்க. முஸ்லீம் லீக்கையும் காங்கிரஸும் அவர்கள் நடந்து கொள்றதை வைத்துக் கொள்வாங்க, இல்ல அவரையும் கூட கழட்டி விடலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கூட காங்கிரஸுக்கு 5 சீட்டு கொடுத்து 2 அமைச்சர் கொடுத்து எது காங்கிரஸ் நம்ம சுமக்கணும்? ஏன்னா காங்கிரஸ் பண்ண எல்லா அவலங்களுக்கும் விஜய் பதில் சொல்லணும். நீட்ல இருந்து உங்களுக்கு வந்து இருமொழி கொள்கை, நம்ம கட்சி தாரவாரத்துல இருந்து கல்வியை மாநில பட்டியல கொண்டு போனது, விலங்கையை பொதுப்பட்டியல் கொண்டு போனது, எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் காரணம். அதெல்லாம் அந்த சிறுவையெல்லாம் இனிமேல் அவரும் சுமக்கணும்ல. இது கூட தேவையில்லாம சுமக்கணும். அப்ப காங்கிரஸையும் கழட்டி விட்டு, விடுதலை கழட்டி விட்டு, கம்யூனிஸ்டையும் கழட்டி விட்டு, முஸ்லீம் மட்டும் வச்சுக்கிட்டு
நம்ம மத்திய அரசினோட எதிர்ப்போக்கும் இல்ல, ஆதரவு போக்கும் இல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இருக்கலாம், ஒடிசால இருக்கக்கூடிய விஜயன் பட்நாயக் மாதிரி இருக்கலாம். நம்ம எந்த பிரச்சனை இல்லாம ஆதரவு கொடுக்கறோம்னா எதிர்ப்பு கொடுக்கும். இப்ப ஜார்க்கண்ட்ல கூட அவரே தான் போறாரு, சிபிசோரன் இப்ப எதிர்க்கவும் இல்ல, ஆதரவும் இல்ல, கம்முன்னு இருக்காங்க. அது மாதிரி பாலிசில போனா மத்திய அரசினுடைய திட்டங்கள் நமக்கு வரும். இவருக்கு பார்லிமெண்ட்ல இவருக்கு எம்பி இருந்தாதான் இவருக்கு அது மத்திய அரசினுடைய எதிர்க்கிற பிரச்சனை. இப்ப அவர்கிட்ட ஒரு 10 எம்பி இருக்காங்கன்னா அவர் எதனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். இப்ப இந்த மாதிரி பிளே பண்ண முடியாது. இப்ப அவர்கிட்ட எம்பி கிடையாது. 29 வரைக்கும் அவருக்கு வந்து ஹனிமூன் பீரியட் இருக்கு. 29 நாடாளுமன்ற எலெக்ஷன். அது வரையும் நம்ம ஏன் பிஜேபியை பகிச்சுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் பகிச்சுட்டு நம்ம இருக்கணும், காங்கிரஸ் பேச்சை கேட்டு எல்லாரையும் கழட்டி விட்டு நம்ம ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. நாளைக்கு ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணி அதுக்கு நிறைவேற்றினாலும் தாவேக்காத ரோல் இல்லைல்ல. தாவேக்காத்த நிலைப்பாடு தெரிவிக்கலாம், நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்க இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அங்க ஓட்டு போடுற ரோல் இல்லைல்ல. அப்ப அவங்க சேஃபா பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான். 29ல கூட்டணி இருக்கா இல்லையா தாவேக்கா கூட? இல்ல வாய்ப்பு இருக்குங்களா? தாவேக்கா இன்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்குல ரொம்ப மோசமா நடந்திருக்குன்னு நேத்து பாலியல் குற்றங்களை வந்து கட்டமைக்க வந்து இங்க தாவேக்கா அரசு தவறியதுன்னு சொல்லி ராயரத்த ஸ்டாண்ட்ல எங்களுக்கு மாநிலத்தில் நாயனாரோட தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதுல வந்து ஒரு ஸ்டாண்டை தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில் எப்படி நடைபெற்றதோ அதே மாதிரிதான் தாவேக்கா நடைபெறுகிறது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதுல இந்த ஸ்டாண்ட் புரிஞ்சிச்சா? அப்ப என்ன புரிஞ்சுதுன்னா திமுகவும் எங்களை எதிரி, தாவேக்கா எங்களை எதிரி, ரெண்டு கட்சிக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்கன்றது தெளிவா அவர் சொல்லிட்டாரு. இங்க தாவேக்கா வந்து நம்ம வந்து பொறுப்புல இருக்கோம், நம்ம வந்து அரவணைச்சிட்டு போறோம் அப்படின்றதெல்லாம் கட்டுக்கதை. முழுக்க முழுக்க இங்க பாலியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு முதல் குரலை பிஜேபி தான் முன்வைக்கிறது. இது தொடர்ந்து வைப்பாங்க. சார், இப்போ விஜய் அவர்கள் தனிச்சு போட்டி போட்டு ஆட்சி அமைச்சாங்க. வெஸ்ட் பெங்காலில் தனிச்சு தொடர்ந்து போட்டி போட்டு 2014 இருந்து அந்த தொடர்ந்து தனிச்சு போட்டிக்கிட்டு எம்பி சீட்டு நிறைய எடுத்தாங்க, சிஎம் வென்றெடுத்தாங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் பாஜக இன்னைக்கு தனிச்சு போட்டிட்டு ஒரு சிஎம் வருவாங்க இல்லப்பா. தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கட்சி போட்டியா தனிச்சு போட்டியா அப்படின்ற எல்லா முடிவையும் டெல்லி தாங்க எடுக்கும். இங்க இருக்கக்கூடிய யாருக்கு எந்த பவர் செக்டார் கிடையாது. டெல்லி ஒரு முடிவு எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தனிச்சு நிக்க சொன்னா தனிச்சு நிற்போம், கூட்டணி நிக்க சொன்னா கூட்டணி இருப்போம். எடப்பாடி தான் முதலமைச்சர் சொன்னா எடப்பாடி முதலமைச்சர் சொல்லுவோம், நாயனார் தான் முதலமைச்சர் சொன்னா நாயனார் முதலமைச்சர் சொல்லுவோம். இருக்கிற அரசியல் சூழ்நிலை டெல்லியில இருக்கவங்களுக்கு எப்படி சார் புரியும்? அது ஏங்க டெல்லியில எடுக்கணும். இங்க வந்து நிறைய பேர் இந்த தவறுலாம் என்று சொல்றாங்க. டெல்லியில இருக்கவங்களுக்கு எல்லா அரசியல் சூழ்நிலை புரிஞ்சனால தாங்க 23 ஸ்டேட்டை வென்றெடுத்திருக்கோம். அரசியல் புரியாம வென்றெடுத்தோம். அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலோடைய பிரச்சனை புரியாம 202 சீட் அடிச்சு நீங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவோட கட்சி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாம இன்னைக்கு கோர்ட்டு போய் அவங்க வந்து தடை வாங்கி கோர்ட்ல வந்து எதிர்கட்சி நீங்க செயல்பட முடியாது, அந்த கட்சியை சேர்த்து இன்னொரு நபர் தான் செயல்படும் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. சார், அங்க ஒரு லீடரா இருந்தாங்கல்ல சுவேந்து அதிகாரி, அவர் வந்து எல்லா வாக்கு கிடையாதுங்க. அது வந்து இங்க நீங்க கட்டமைக்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ராட்டஜியும் மாண்புமிகு தலைவர் நிதின் நபீனோடும் மோடி அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியுமே அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு 23 ஸ்டேட்டை நம்ம ஆள்றோம். நீங்க அதை விடுங்க, 23 பெருசா 1 பெருசா? 23 தாங்க பெருசு. அவங்களுக்கு தெரியுங்க இங்க என்ன நடக்கணும், எப்ப நடக்கணும், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யாரை கொண்டு வரணும், எப்ப இதை வந்து மாத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு வேணா ப்ராசஸ் போகும். இங்க மண்ணோட மகிமை தெரியல, இங்க டேட்டா தெரியல, அவங்க டெல்லியில இருந்து இங்க அந்த முகங்கள் இங்க வந்து பெருசா பிரகாசமா முடியலன்ட்டு நம்மளை விட்டு போன ஒரு சொன்னதெல்லாம் இங்க கிடையாதுங்க. உலகத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய சார் அவரு சொன்னதை விட்டுருங்க. 23ல எடியூரப்பா அவங்கள ஓரம் கட்டினதுனால தானே லிங்காயத் மக்கள்லாம் வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் மறுபடியும் பசவராஜ் ஜெயிச்சார் இல்லைங்க. ஏங்க அரசியல்ல வெற்றி தோல்வி ஓரம் கட்டுங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க, அரசியல்ல வெற்றி மட்டும்தான் இலக்குன்னு பண்ணா நீங்க எதை வேணா செய்ய துடிவீங்க. நம்ம சித்தாந்தத்துக்கு ஓரிட்டான வெற்றி தான் வேணும் பிஜேபிக்கு. நம்ம சித்தாந்தத்துக்கு ஓரிட்டான வெற்றி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாட்டு, நம்மளுடைய இதிகாசங்கள், நம்மளுடைய வாழ்வியல் முறை, சனாதன தர்மம், இதுக்கெல்லாம் ஏற்ற வெற்றியை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இங்க நம்ம கால் ஊன்றதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? இங்க வந்து நம்மளை வந்து வேறே ஓட முடியாத அளவுக்கு நம்ம மேல சுத்தி அடிக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன பதிவு தான் நினைவுட்டு விரும்புறேன். எவன் புது கட்சி ஆரம்பிச்சாலும் பிஜேபி எதிரின்றான். ஏன்னா அந்த சிறுபான்மையோட ஹாட் கேக்குன்னா இன்னைக்கு சிறுபான்மையோர் ஓட்டை வாங்கறதுக்கு விஜய்னு ஒரு சிறுபான்மையோர் வந்துட்டான்றது அவங்களுக்கு புரியல. இன்னும் அதை பிடிச்சான்னு தொங்குறானுங்க. அந்த பின்பத்தை ஏன் உடைக்க முடியலன்னு பாக்குறீங்க? பிம்பத்தை உடைக்க முடியலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட அடிமை ஊடகங்கள் வச்சிருக்கீங்க, வந்து டிஜிட்டல் மீடியா வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதை பரப்புரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் நான் அப்பயே சொன்னேன், உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம் உள்ள நாடு இந்தியா. உலகத்திலேயே 15 கோடிலிருந்து 16 கோடி முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கிற நாடு இந்தியாங்க. நாங்க முஸ்லீம்கள் ஆகட்டும், பௌத்த மதத்தை சேர்ந்தவராக, சீக்கியர் ஆகட்டும், ஜெயின மதத்தை சேர்ந்தவர்களாகட்டும், எந்த மதத்தை வேணா நீ இரு, எந்த உடை வேணா நீ அணி, எந்த உணவு வேணா நீ சாப்பிடு, எந்த மொழியை வேணா நீ பேசு, எந்த கலாச்சாரம் வேணா பேசு, உள்ளத்தால் உன் மதத்தை நீ தொழுந்து வழுது கொள், உணர்வால் இந்தியனாயிரு. அவ்வளவுதான், ஒரே ஒரு பாலிசி தான்.
ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் இவர் 200 வருஷம் 100 வருஷம் தள்ளி போகுங்க. நம்மள டிஎன்ஏங்க, நம்ம இந்தியர்கள். அவங்க அரேபியால இருந்து ஒரு மரம் வருது பிடிக்குது மாறுறாங்க, ஜெருசலேம்ல இருந்து ஒரு மதம் வருது பிடிக்குது மாறுறாங்க. அந்தந்த வழிபாட்டு முறை ஒரு மார்க்கம் அவருக்கு சிறந்த அம்பேத்கர் சொன்னதான் நம்ம வந்து வழிகாட்டுதலா எடுத்திருக்கோம். நீ உணர்வால் எது வேணா இரு, உள்ளத்தால் நீ என்ன வேணா, உள்ளத்தால் நீ என்ன வேணா சாப்பிடு, என்ன வேணா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உணர்வால் இந்தியன் ஆயிரு, அவ்வளவுதான். ஒரே ஒரு கோட்பாடு தான் நமக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான். இங்க இருக்கவர்கள் எல்லாருமே இந்திய குழந்தைகள் தான். மதங்கள் கிடையாது, ஜாதிகள் நமக்கு கிடையாது. ஆனால் உணர்வால் பாரத மாதாக்கு ஜெயின் சொல்லுவார். அப்ப சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு ஜெய்வத்தை மட்டும்தான் நாங்க வணங்குவோம், பாரத மாதா வணங்க மாட்டோம். அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. பாரத மாதான்றது தனியான மாதா கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒரு முகம். அப்படி எடுத்துக்கங்க. நீங்க இந்தியாவின் பிள்ளைகள் எடுத்துக்கங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக தான் தொடர்ந்து அதை வச்சே ஓட்டுவானுங்க. இது என் மண், என்னுடைய மொழி, என் கலாச்சாரம், என் பண்பாடு, என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லி ஒழிப்பாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு திட்டுச்சு. நவோதயா பள்ளிக்கூடத்துல ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இந்த என் மண்ணு, என் மொழி, என் இனம், என்னுடைய மக்கள்னு சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க. இந்தியான்னு சொல்லி தமிழ்நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்துல இந்தியாவின் ஒரு பகுதி தமிழ்நாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு கொடுக்கிற எல்லா திட்டங்களையும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மொழி பற்று மண் பற்றை வைத்து அதை நிராகரிக்காதீங்கன்னு சொல்லி நவோதயா பள்ளிக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்பயும் சொல்றோம். இங்க பிறந்தவர்கள் எல்லாருமே என் சகோதரிகள் தான். ஆனால் உணர்வால் நீங்க இந்தியனா இருங்க. இதெல்லாம் இவங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சு பண்றாங்க. அதுக்காக இங்க வென்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்பேற்பட்ட எல்லைகள் எல்லாம் பிஜேபி போகவே போகாது. நாங்கள் வென்றெடுத்த மாநிலங்கள் எல்லாத்திலுமே எங்களை இந்துத்துவாவையும் தேசியமும் தெய்வமும் இரு கண்கள்ன்ற கோட்பாடை நோக்கி தான் வென்றெடுத்தோம். அப்ப மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நிதின் நபீன் எல்லாருக்குமே 3 பேருக்குமே தமிழ்நாட்டில் எப்படி வென்றெடுக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி தெரியுங்க. தெரியாமல்ல, கொஞ்சம் தாமதமாகுது. இப்பதான் வெஸ்ட் பெங்கால் முடிச்சிருக்காங்க. இப்ப அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வருவாரு, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரு. 23 மாநில வென்றெடுத்தவர்கள் தமிழ்நாடு வென்றெடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக அது நடக்கும்.